ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. வாங்க, இன்றைக்கி சூப்பரான சுவையில் பிச்சி போட்ட பிரியாணி தாங்க சிக்கன் செய்ய போகிறோம். இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, அவ்வளோ சுவையாக இருக்குது. வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ சிக்கன் இருக்கும். இந்த சிக்கனுக்கு நான் வேக வச்சு இது எல்லாமே எலும்பில்லாத தனியாக எடுத்துக்கிட்டேங்க. இதில் என்னென்ன போட்டு வேக வச்சேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாமே போட்டு ஃபஸ்ட்டில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் இருக்கும் தண்ணி போட்டு நல்லாவே வேக வச்சுக்கிட்டேங்க. அடுப்பில் பேன் வச்சுக்கிட்டேன். இதில் ஒரு 50 மில் இருக்கும் நெய், 100 மில் குக்கிங் ஆயில், இது ரெண்டுமே கொஞ்சம் நேரம் நல்லா சூடாகட்டும். 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். இதில் வெங்காயத்துக்கு நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேங்க. ஒரு 3 வெங்காயம் இருக்கும் பெரிய சைஸில். இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெங்காயம் போடுக்குள்ள உங்களுக்கு டேஸ்ட் நல்லாவே கூடி கிடைக்குங்க. இதில் கரம் மசாலா எடுத்திருந்தேன். ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு 4லேருந்து 5 லவங்க, 4லேருந்து 5 ஏலக்காய், சின்னதாக ஒரு 3லேருந்து 4 பட்டை, பேலீஃப் ஒரு 3 இருக்குங்க சின்னதாக. இதுவுமே இது கூட போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம பொன்னுருளாக வதக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கூடி கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கலாம். மொதல் நம்ம இஞ்சி பூண்டு விழுது வேக வைக்கக்குள்ளே சிக்கனில் போட்டுருக்குறோம். எவ்வளோ சிக்கனில் போடுறோமோ நல்லாவே டேஸ்டியாக இருக்குங்க. பவுட்ரு மசாலா எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், காற்றுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துங்க. நான் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இந்த மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா மைல்டாக தான் போட்டிருக்கேன். நல்லாவே இருக்கும். இது கூட பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். காற்றுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காரம் சேர்த்துங்க. ஒரு 3 இருக்கும் இது பெரிய தக்காளி, இதுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி போடாதே நல்லா வதக்கணுங்க. இது மூடி வச்சு நம்ம வதக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம மூடி வச்சு நல்லாவே இதுக்கு வேக விட்டு வதக்கியாச்சு. இதில் தண்ணி எதுவுமே போடாதீங்க. தண்ணி வேணும் அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் அந்த மாதிரி போட்டு வேக வச்சுங்க. இதில் புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். எவ்வளோ கொஞ்சம் அதிகமாக போடுறோமோ நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். இதையுமே நல்லா நம்ம வதக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதங்கக்குள்ளே உங்களுக்கு அந்த டேஸ்ட் கூடி கிடைக்கும். ஒரு 50 மில் இருக்கும் கெட்டியான தயிர், புளிப்பில்லாத இதில் சேர்த்துக்கலாம். தயிர் போடக்குள்ளே பிரிஞ்சிடும். நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கூட 1 நிமிஷத்துக்கு இது சேர்த்து செய்யக்குள்ளே நல்லாவே இருக்கும். இதுக்கு நம்ம 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம் மூடி வச்சு. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. எண்ணெய் நல்லாவும் வெந்துடுச்சு தயிர். இந்த சிக்கன் நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, இதில் எலும்பு எதுவுமே இல்லாத நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த சிக்கனுக்கும் இதில் போட்டுக்கலாம். நம்ம வேக வைக்கக்குள்ளே இந்த சிக்கனில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம், சொல்ல மறந்துட்டேன். இந்த மசாலாவோட சேர்த்து நம்ம மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கலாங்க. எல்லா மசாலாவும் இந்த சிக்கனில் போயிட்டு உங்களுக்கு அப்சர்வ் ஆகும், நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ இருக்க மிக்ஸ் வெஜிடபிள் எடுத்துக்கிட்டேன். கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, கொஞ்சமாக ஸ்வீட் கோர்ன், இது எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கிறோங்க. அதிகமாக வெஜிடபிள் சேர்க்கக்கூடாது, இல்லைனா அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்காது. பட்டாணி நீங்கள் வேக வச்சு போடணுன்னா போட்டுங்க. இதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம இதுக்கு வதக்கணும். இது பார்த்திங்கன்னா சிக்கன் நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, அதனுடைய ஸ்டாக் தாங்க. இது எனக்கு 1 கிளாஸ் இந்த ஜூஸ் கிடச்சிச்சு சிக்கன்லேருந்து. நம்ம இது எல்லாமே அளக்கக்குள்ளே தண்ணியில் கனெக்ட் பண்ணிக்கணுங்க. இது பார்த்திங்கன்னா கோகனட் மில்க்கு,
ஃபர்ஸ்ட் மில்க் செகண்ட் மில்க் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தாங்க வந்து போட்டுட்ருக்கேன். நான் வந்து மொத்தமாகவே வந்து ஒரு 3.25 கிளாஸ் வந்து இதில் சேர்த்துக்கிறேங்க. ஒரு கிளாஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 கிளாஸ் வந்து தண்ணிங்க. இதுக்கு நல்லா நம்ம வந்து கொதிக்க வைக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அதே கிளாஸில் தாங்க நான் வந்து எடுத்திருந்தேன் ரைஸு. ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் என்ற மாதிரி. இது மொத்தத்தில் வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருக்குங்க பாஸ்மதி ரைஸு. இதுக்கு தண்ணியில் வந்து ஊற வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லாவே வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி தண்ணி இல்லாத வடிகட்டி நம்ம வந்து போடணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து தண்ணி இல்லாத போட ட்ரை பண்ணலாங்க. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரணுங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து ரைஸ் வந்து சேர்க்கணும். இந்த அளந்து வந்து நம்ம தண்ணி போடுவோம் இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிளாஸ் நான் வந்து கம்மியாகவே வந்து வச்சுருக்கிறேன் மொத்தத்தில். அந்த மாதிரி செய்யக்குள்ளே உங்களுக்கு நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்து வருங்க. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழையாது. இப்போ இதுக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ரைஸும் தண்ணியும் ஒன்றா வந்து சேர்ந்துருச்சு. இப்போ இது வந்து நம்ம தம் ஊற ஸ்டேஜுக்கு வந்து வந்துச்சுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இதெல்லாம் வந்து சேர்க்கக்குள்ள கடைசியாக உங்களுக்கு அந்த வாசனை வந்து கூடி இருக்குங்க. நல்லா வந்து இதுக்கு கலந்துக்கலாம். இதில் வந்து ஒரு ஃபோயில் வந்து போட போகிறோங்க. அதுக்கு முன்னாடி இதில் மேலே வந்து கொஞ்சம் கரியாண்டர் லீஃபும் மென்ட் லீஃபும் சாப் பண்ணி கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து உங்களுக்கு வாசனை அப்சர்வ் ஆகும் மேலே. இந்த மாதிரி வந்து நம்ம போடக்குள்ள உங்களுக்கு அந்த ஆவி வந்து வெளியே வந்து போகாமல் இருக்குங்க. ஒரு பழைய தோசைகள் வந்து எடுத்துக்கிட்டேங்க. இந்த தோசைகளை பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, இந்த தம்முக்கு மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறேன். நல்லா வந்து சூட் பண்ணிக்கிட்டேங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம வந்து சிம்மில் வந்து வச்சு விட்டாச்சு. இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், எவ்வளோ வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. ரொம்ப வந்து கமன்னுட்டு இருக்குது. அரிசி பார்த்திங்கன்னா குழையிலைங்க. நம்ம வந்து போட்ட மெஷர்மெண்ட் வந்து அந்த மாதிரி இருக்கக்குள்ளே உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட்டு கிடைக்குங்க. ஒரு டம்ளருக்கு அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணிங்க. நீங்கள் வந்து தண்ணி வந்து எடுக்கக்குள்ளே கொஞ்சம் வந்து நீங்கள் அதில் வந்து கம்மி பண்ணிவிட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அரிசி நம்ம ஊற வைக்கக்குள்ள அரிசிலையும் தண்ணி வந்து அப்சர்வ் ஆகுது. நம்ம தண்ணியை வந்து எடுத்து அரிசி வந்து சேர்த்து போடக்குள்ள கொஞ்சமாச்சும் அந்த தண்ணி வந்து அதில் போதுங்க வடிகட்டி போடக்குள்ள. பாருங்கள், எவ்வளோ வந்து சூப்பரான டேஸ்ட்டில் ஆயிடுச்சு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து அடி வந்து பிடிக்கல, நல்லாவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி பிச்சு போட்ட பிரியாணி வந்து செய்யக்குள்ள உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து சிக்கனில் இன்னும் கொஞ்சம் கூடியே வந்து கிடைக்கும். நம்ம போட்ட அந்த வெஜிடபிளும் வந்து சேர்ந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ஒரு சுவையான பிரியாணி வந்து இருக்குங்க. என்ஜாய் ஃபுட்.